இந்த திவாகருக்கு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களோட தகுதி தராதரம் பற்றி பேசுகிறது ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. அப்படி இவருக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குதுன்னு சொல்லி இவர் அடுத்தவங்களை சொல்கிறாங்க. சத்தியமாக எனக்கு புரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் டாஸ்க் போல் இருக்குது. ஸோ யார் சாப்பிட்றது, திங்கிறது, அப்புறம் தூங்குறது, அப்புறம் அதே ரிப்பீட் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து பெருசாக சூப்பராக கொளுத்தி போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு ரம்யா அதை ரீட் பண்ணாங்க. ரீட் பண்ணிவிட்டு அது வந்து திவாகரன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. உடனே பாரு வந்து அது சும்மா தான் இருக்கிறாங்க. திவாகர் வந்து இவங்களே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு ரம்யா வந்துட்டு ஹே யாரை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரம்யா பயங்கரமாக சண்டைக்கு போகிறாங்க. ரம்யா எப்படி எக்ஸைட் ஆவாங்க, எப்படி சண்டைக்கு போவாங்கங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் திவாகருக்கும் ரம்யாவுக்கும் பயங்கர சண்டை வருது. அப்போ ரம்யா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் என்ன உன்ன மாதிரி இது பண்ணாமல் இருக்கேன், நான் ஏதோ சம்திங் சொல்கிறாங்க, அது என்னங்கிறது தெரியல, எடிட்டிங்கில் போகுது, மேபி ஷர்ட் போடாமல் சும்மா ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. உடனே அங்கே இருந்துட்டு பார்வதி வந்து சவுண்ட் போடுறாங்க. ஒருத்தவங்களோட பேரை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சவுண்ட் போடுறாங்க. உடனே உன் தகுதி தராதரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் திவாகர் வந்து ரம்யாவை சொல்கிறாரு. சொன்னோடனே சபரிக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, தகுதி தராதரை பற்றி எதுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. கோவப்பட்ட உடனே திவாகர் சொல்கிறாரு, ஏய் சபரி குரூப்பிசம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சத்தியமாக புரியல. இப்போ ஒருத்தவங்க வந்து தகுதி தராதரம் பற்றி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பேசினா யாராக இருந்தாலுமே சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கு அவர் சபரி என்ன சொல்கிறாருன்னா, இது என் தங்கச்சி, அவர் சப்போர்ட் பண்ண வரைக்கும் கரெக்டு, ஆனால் அவர் தங்கச்சின்னு சொல்லாமல் இருந்திருக்கணும். என் தங்கச்சி பற்றி எப்படி பேசினா நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதை அவர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் பற்றி நான் பேசினா நான் கேட்க தான் செய்வேன்னு அவர் சொல்லியிருந்துருக்கணும். இப்படி சொல்லிவிட்டு உடனே திவாகர் வந்துட்டு குரூப்பிசம் பண்ணுற, நீ குரூப்பிசம் தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இந்த விஜய் சேதுபதி சார் வந்து திவாகரோட மண்டையிலே 2 கொட்டு கொட்டினா தான் சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் கானா வினோத்தையும் ரொம்ப கேவலமாக தான் பேசுகிறாரு. அவர் சும்மா ஒன்றும் பேசலை, அவரும் கொஞ்சம் ஆள் பார்த்து வச்சுட்டு தான் பேசுகிறாரு. கானா வினோத்தை, ரம்யா ஜூவை இந்த மாதிரி தான் வந்து தகுதி தராதரம்னு சொல்கிறாரு. மற்றவங்களெல்லாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ அவர் கொஞ்சம் இன்னசென்ட்டாக பேசலைங்கிறது நல்லா கிளியராக தெரியுது. ஸோ இதை வந்து பிக் பாஸ் விஜய் சேதுபதி சாரோ கண்டிப்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.